ஆதியே துணை. ஆதியே துணை. நமஸ்காரம். முத்திப்பூர்ணம். அளவிலா வேகு காலமே பூமியில் பழமையான புராதன பூர்வீக நிழல் போலும் பிரியாதேனை ஆண்ட என் நிழல் போலும் பிரியாதேனை ஆண்ட என் தலையில் என் குரு தாழ் வாழி வாழியே. மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத உன் உறக்கமற்ற எங்கள் குலதெய்வம் பிரம்ம பிரகாச மேவழிச்சாலை ஆண்டவர்களுடைய திருவடி கமலங்களை பற்றி தொழுது போற்றி அவர்களிடத்தில் உத்தரவு கேட்டு இந்த முத்தி பேருரையை தொடங்குகிறேன். இப்போ நம்ம ஒரு விருத்தத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். என்ன விருத்தம் அப்படின்னா, வானெலாம் சிறப்போனாகி வருகுவேன் என வாக்கிந்து வானெலாம் சிறப்போனாகி பருகுவேன் என வாக்கிந்து தானெடு கடனும் வாங்கி தரைதனில் நரனா வந்தோன் ஈனன்று கெட்டோனாகி ஈனன்று கெட்டோனாகி இருங்கடன் பழுப்பாவத்தால் வீண் புகைத்தலையாய் போக இருக்கின்ற தோற்றம் அந்தோ. இதுல ரெண்டு விதமான கடனை சொல்றாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா, வானெலாம் சிறப்போனாகி வருகுவேன் என வாக்கிந்து தான் 7 கடனும் வாங்கி. 7 கடன். என்ன கடன் அது? அமானித கடன். என்னென்ன அமானிதம்? 7 அமானிதம் என்னென்ன? காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருஷன், சுத்தமாயை அப்படிங்கிற 7 அமானிதத்தை அந்த ரோஸ்மிதா கூடிய காலத்தில் இந்த மனித தேகம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அருவமாகிய ஆவியாக இருந்த அந்த காலத்தில் இறைவன்ட்ட பல ஆண்டு காலம், எண்ணில் கோடி காலம் அவங்கிட்ட மன்றாடி கேட்டு கெஞ்சி, எனக்கு இந்த மனித தேகம் வேணும், அந்த 7 அமானிதம் வேணும், அந்த சொர்க்கபத வாழ்க்கைக்கு ஆளாகணும் அப்படின்னு வாக்கு கொடுத்து
சும்மா இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஒரு 1 கோடி ரூபா சொத்து இருக்குன்னா ரோட்டில் வந்து கேட்டு எனக்கு ஒரு 1,00,000 ரூபா கொடுங்க, நம்ம கொடுப்போமா? எப்படி கொடுப்போம்? அதே மாதிரி தான் தன்னுடைய என்னுடைய சாயலிலே நான் உன்னை படைத்தேன். நம்ம வேற இல்லை, இறைவன் வேற. சொல்றாங்கல்ல, நான் தான்டா நீ தான் நான். அப்ப நமக்குள்ள என்னென்ன குணங்கள் இருக்கோ எல்லாமே பிரம்மாண்டமானதா ஒரு விசுவரூபமா இறைவனா இருக்காங்க இல்லையா? அப்ப அங்க வாக்கு தந்து கடனா 7 அமானியத்தை வாங்கிட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் என்னது? காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருஷன், சுத்தமாய் அப்படிங்கிற 7 அமானிதத்தினுடைய தொகுப்பு தான் ஆதிமான்மியம். தெய்வம் அவர்கள் எப்ப தன்னுடைய குருபிரானை சந்திச்சாங்களோ, அதாவது காலமும் நேரமும் கழிந்து அந்த கூடி சேர்ந்து அந்த மெய் குருபிரானை வந்து அதுக்கு முன்னாடி பார்த்துருந்தாலும் அந்த மூர்க்கத்தில் என்ன நடந்திருக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்திருந்தாலும் நான் ரெங்கோன் போயிருப்பேன். அந்த கரெக்டாக அந்த காலமானது அதனுடைய அந்த மெய் குருபிரானை சந்திக்க வச்சது. அப்போ சந்திச்சு அந்த மெய் குருபிரானை என்னைக்கு அவர்கள் சந்திச்சு அந்த குருபிரான் வந்து அவங்கள சிஷ்யனா ஏற்றுக்கிட்டு இவங்க உடல் பொருளாவி தத்தம் பண்ணி முழுமையாக அவங்கள வந்து சரணாதிகதி அடைகிறாங்களோ அன்னைக்கு தான் என்ன ஆகுது? காலம் அப்படிங்கிற அம்மானிதத்தை கட்டுறாங்க. எப்போ கட்டுறது காலம்ங்கிறத? அப்போ காலம்ங்கிறது இறைவன் மனிதனுக்கு எதுக்காக வச்சு படைச்சது? ஒரு மெய் குருபிரான சந்திப்பதற்காகவே காலம். வேற எந்த நீங்க கோயில், குளம், தானம், தர்மம் உலகத்துல எத்தனையோ என்னென்ன பண்ணாலும் அது ஈடாகாது. மனிதனுக்கு காலம் அப்படிங்கிற அமானிதத்தை இறைவன் கொடுத்ததனுடைய காரணம் ஒரு மெய் குருபிரானை சந்தித்து அவர்களிடத்தில் சரணாகதி அடைவதற்கு. அப்போ ரெண்டாவது நியதி. நியதினா என்ன? குரு நியதி. நியதியில 4 விதமான நியதி இருக்கு. மனு நியதி, அரசு நியதி, குரு நியதி, இறை நியதி. இந்த உலகத்துல மனு நீதியை பத்தி தெரியும், அரசு நீதியை பத்தி தெரியும். குரு நீதி அப்படிங்கிறது தெய்வம் வெளியாக்குறாங்க. கண்டதும் ஒரு மெய் குருபிரானை கண்ட அந்த க்ஷணத்திலேயே அவர்கள் பெண்டு பிள்ளை விட்டார், தாய் தந்தை விட்டார், ஊரை விட்டார், உறவு விட்டார், விட்டு விட்டோம் என்ற எண்ணம் விட்டார். தெய்வம் சொல்றாங்க, என்னுடைய குருபிரான் நடந்து போகும்போது அவருடைய வில்லளவு தூரத்தில் நாம் ஒரு ஓரத்தில் நாம் போவோம். ரெண்டு ரோடு போச்சோன்னா எந்த ரோட்டில் போகணுன்னு கூட நான் நினைக்க மாட்டேன், நினைச்சதில்லை. பசியை நான் நினைத்ததே இல்லை. அந்த குளிரை நான் போர்வையாக போத்தி அவர் பின்னாடியே போனோம். என்னுடைய தேகத்தையே நான் மறந்துட்டேன். என்னுடைய நினைவு பூரா எது மேல இருந்ததான்? குருபிரான் மேலதான். அவர்களுடைய இட்ட கட்டளையே நியதி. ஆனா மனு நீதியில பார்த்தோம்னா பொண்டாட்டி பிள்ளை விட்டு போகலாமா, தாய் தந்தையை விட்டு போகலாமா, சொந்த பந்தத்தை விட்டு போகலாமா? அப்போ மனு நீதிக்கும் குரு நீதிக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. அதான் பாட்டு. இது பட்டினத்தாருடைய அந்த வரலாறுல பார்த்தீங்கன்னா, அவர் பெரிய கோடீஸ்வரர், பெரிய வியாபாரி. அவர் திடீர்னு என்ன பண்ணிட்டாரு, ஒரு மெய் குருபிரான் அடைஞ்சு அந்த ஞானத்தை அடைஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு துறவு பூண்டு சும்மா ஒரு இடுப்பில் ஒரு கோமணம் வெறுமையிலோட அப்படியே மடம் அங்கே கோயில் குளமாக சுற்றிட்டு இருக்காரு. சொந்தக்காரங்களுக்கு அப்புறம் ஒரே கோபம், அதனால நம்ம ஜாதி பெரிய கெடுக்கிறானே, வீடு வீடாக பிச்சை எடுத்துக்கிட்டு அசிங்கப்படுத்துகிறானே அப்படின்ட்டு அந்த அரசன்ட்ட போய் முறையிடுறாங்க. ஐயோ, என் கஜானா இருக்கிற பாதி நவரத்தினங்களும் வைரங்களும் வைடூரியங்களும் அவர் கொடுத்ததாச்சே, என்னாச்சு அவருக்கு, இந்த நானே வர்றேன் அப்படின்ட்டு அவரே இறங்கி வர்றார். வந்து அந்த அரசன் வந்து கேட்குறாரு, என்ன பட்டினத்தாரே, எப்படி இருந்தீங்க, எவ்வளோ வியாபாரம் பண்ணி இருந்தீங்க, எனக்கே கடன் கொடுக்குறவராச்சே நீங்கள், இந்த கோலத்தில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கு, ஏன் இந்த மாதிரி நீ என்ன கண்டீங்க அப்படின்னு. நீ நிற்க, நான் அமர்ந்திருக்க. ஈஸியாக சொல்கிறேன், நீ நிற்க, நான் அமர்ந்திருக்கேன். அன்னைக்கு அவ்வளோ பேர் கோடீஸ்வரனா இருந்தாலும் அரசு முன்னாடி. ஆனால் அந்த நேரத்தில் ஒன்றுமே இல்லை, ஆண்டி. ஆனால் அவர் என்ன பண்ணுறார், அரசர் நின்றுட்டு இருக்கார், இவர் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ
இந்த சர்வத்துக்கும் அப்பாற்பட்டது குருநியதி. அப்போ தெய்வம் அந்த குருநியதியில் அவங்க வந்து கை கொண்டாங்க. அந்த குருவினுடைய உத்தரவுக்கு அவங்க நடந்தாங்க. ரெண்டாவது இல்லையா, அதில் மான்மியத்தில் வருதுல்ல, முதல்ல குருவை சந்திச்சாங்க, ரெண்டாவது குரு நீதியில் அவங்க ஒரு அனுபவம் பிசகாது நடந்தாங்க, மூணாவது காலம் நியதி கலை. இன்னைக்கு குருபிரான இப்போ வந்து ஒரு குருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கேட்டாலே வந்து அவமானமா இருக்கு. ஏன்னா அவங்க பட்ட பாடு, தெய்வம் பட்ட பாடு வந்த வரலாறை பார்த்தோம்னா கண்ணில் தண்ணி வரக்கூடாது, ரத்தம் தான் வரணும். 12 வருட காலம் அந்த கலை, அந்த காலம் நியதி கலை அப்படிங்கிற அந்த ஒரு பக்குவத்துக்கு வர்றதுக்கு 12 வருட காலம் உணவு இல்லாம, உறக்கம் இல்லாம, காடு கம்மா கரை அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில தான் அவங்க தெய்வம் இருந்திருக்காங்க. பாட்டைய தெரியுமா அவங்க வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்கெல்லாம் அந்த என்ன நம்ம சாதாரணமான ரோட்ல நடந்து போக முடியல, காலில் செருப்பு இல்லாம, மேல ஒரு துணிமணி இல்லாம, என்ன ஒரு இடம் அது, அடர்ந்த காட்டுக்குள்ள. அந்த காட்டுல ஏன் போனாங்க அப்படின்னா அவங்களுடைய நினைவை வந்து மாத்துறதுக்கு. அவங்க நினைவு இந்த உலகத்துல எது மேலேயுமே படக்கூடாது. அதான் தெய்வம் அந்த இதுல மாநிலத்தை குறிப்பிடுறாங்க, மனித சஞ்சாரமே இல்லாத அடர்ந்த காட்டு பகுதிகள், வனப்பகுதியிலாம் 12 வருட காலம் வச்சிருந்திருக்காங்க. அப்போதான் அவங்க அந்த 12 வருஷம் அவங்களுடைய பத்தியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மரத்துல ஏறி பழம் பறிக்க போறாங்க. மணக்குது, அவ்வளோ மணக்குது. தெய்வம் தேடி தேடி பார்க்குறாங்க, எங்க மனம் வருதுன்னே தெரியல. அப்புறம் அப்படியே வந்து குருபிரான்ட்ட பழம் பறிச்சுட்டு நிற்கிறாங்க. கேட்க முடியுமா குருபிரான்ட்ட? எங்கேயோ வாசனை வருது, எதுவுமே பேச முடியாது, ஒன்லி கேட்க தான் முடியும், பேசுறதுக்கு அங்கே வேலையே இல்லை. அப்புறம் கை கட்டி நிற்கிறாங்க குருபிரான் முன்னாடி. என்ன வாசனை அடிக்குதா, உன் கையை மூந்து பாரு அப்படிங்கிறாங்க. அவங்க திருக்கரத்தை மூந்து பார்க்குறாங்க, செண்பகப்பூ வாசனை மணக்குது. அன்னைக்கு அவங்களுடைய மூக்குக்கு வெளியே மூச்சானது உள்ளடங்கி அவர்களுடைய தேகமானது அந்த தேகமானது மாறுறதுக்கு 12 வருஷ காலம், 12 வருஷ காலம் அந்த திருமேனி, அந்த தேகமானது மாறி அவங்களுடைய தேகத்துல அந்த செண்பகப்பூ வாசனை வந்தது. அப்போதான் கலை, காலம் நியதி கலை ஆகிய இந்த மூச்சானது உள்ள அடங்கணும்னா இந்த மாமிச தேகமானது மாறி அந்த அந்த வாசனையானது வந்து அந்த கலையானது நிற்கணும். அதுதான் பக்குவம், பருவம். எவ்வளவு பாடு, அதுக்குள்ள எத்தனை விதமான சோதனைகள் தெரியுமா? ஒரு இடத்துல ஒரு குடும்பத்துல போய் அவங்கள விட்டுட்டு, தெய்வத்தை விட்டுட்டு அத்திப்பாலை எடுக்க சொல்லி அங்க ஒரு டெஸ்ட் வச்சு, அதெல்லாம் நீ கேட்டிருப்பீங்க இல்லையா? அதுல தெய்வம் வந்து அதுக்கப்புறம் ஆடு மேய்க்க விட்டு இதெல்லாம் எப்ப 12 வருஷம் கழிச்சு இல்லையா? அப்ப இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய அந்த மூச்சானது உள்ளடங்குது. அதுக்கப்புறம் தான் அந்த ஜீவதேகத்தை கொண்டு போய் அந்த இடத்துல காட்டி இந்தவாறு அந்த திருப்பரங்குன்றத்துல தவம் பண்ணணும் அப்படின்னு எப்போ விடுறாங்க? 12 வருஷம் கழிச்சு. 12 வருஷம் கழிச்சு தான் நம்ம தெய்வம் பாட்டைய தனிமணிப்பிரானுடைய திருமேனியை தொடர்றதுக்கு அருகதையானாங்களாம். அது வரைக்கும் அவங்க திருமேனியை தொட முடியல. ஏன்னா இவங்க என்ன தேகமா இருக்காங்க? மாமிச தேகமா இருக்காங்க, அவங்க பரிசுத்த தேகமா இருக்காங்க. அப்ப எப்ப இவங்க பரிசுத்தமான தேகமா மாறுறாங்களோ அதுக்கப்புறம் தான் ஒரு மெய் குருபிரானுடைய திருமேனியை தொடர்றதுக்கு. ஆனா நம்ம தெய்வம் எப்படி இருந்தாங்க? வந்த பிள்ளைங்களை பூரா கட்டி அணைச்சு தழுவி, அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா கருணையினுடைய உருவம். அப்ப 12 வருஷம் கழிச்சு தான் அவங்க அந்த தவத்தில் ஏற்றி வைக்கிறாங்க. காலம் நியதி கலையாகிய மூச்சு உள்ள அடங்கிருச்சு. அதுக்கப்புறம் தான் தவத்துல போறாங்க. தவத்துக்கு போனதுக்கு அப்புறம் என்னது? அது வித்தை. என்ன வித்தை அது? வான் வித்தை சொல்றாங்க. இந்த தூலத்தை உதறி எரிந்து விட்டு அந்த ஜீவதேகத்தில் போய் அந்த வான் வித்தையாகிய அந்த என்ன சொல்றாங்க, அந்த வாசி என்னும் குதிரை அந்த சவாரி ஏறி அண்டரண்டங்களெல்லாம் தாண்டி ஒவ்வொரு சன்னதங்களா தெய்வம் அடைகிறாங்க.
இதுவரைக்கும் யாரும் பெற முடியாத அந்த கில்நாம சன்னதம் வரைக்கும் போய் நிற்கிறாங்க. திரும்பி பார்த்தா யாருடைய சோடும் இல்லை, தன்னுடைய குருபிரானாகிய பாட்டையர் தனிவனுடைய சோடும் இல்லை. அதான் அண்ணா சொன்னார், அருமையா சொன்னார். வந்து பார்த்தா அவங்க நீ என்ன நீ கொல்ல பார்க்குறியா? ஏன் அப்படின்னா எல்லாமுமாவே அவங்க ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்றாங்க, நீ அந்த ரோஸ்மிதா கூடிய காலத்துல நீ முன்னாடி போ, நீ குருவா எனக்கு போ, நீங்க தான் அனுப்பிச்சு விட்டீங்க, நான் என்னுடைய கடமையை முடிச்சுட்டேன், இனிமேல் எனக்கு படி அழைக்கிறதும் நீங்க தான், சிவனும் நீ, நாதனும் நீ, திருமாலும் நீ மகனே, தவமும் நீ. தவம் யாரு? அவங்கள நினைச்சா தவங்க, அவங்கள பத்தி உட்காந்து பேசினா தவங்க, அவங்கள நினைச்சு பாடுனா தவங்க. ஏன் அப்படின்னா அவங்களே தவம். தவமும் நீ, நாதனும் நீ, எல்லாமே அவங்க தான். வேதம் இது, வேதமும் அவங்க தான். வேதமே தூளம் தாங்கி வந்தது. அப்ப அந்த வான்கண்ணி அந்த விராட் தவம் வரைக்கும் தெய்வம் போறாங்க. அப்போ அந்த வித்தையாகிய அந்த வான் வித்தையாகிய அந்த எல்லைக்கு தெய்வம் போனதையும் மான்மியத்தில் கொண்டு வராங்க. அப்போ 12 சன்னதங்களையும் பெற்று அந்த கில்நாம சன்னதங்களையும் பெற்று அவங்க வர்றாங்க. அதுக்கப்புறம் என்னவாகிறாங்க? பிரம்மமாவே ஆகணும். அப்போதானே எல்லாத்துக்கும் அதை கொடுக்க முடியும். சன்னதம் மட்டும் பெற்றா அது என்னவாகணும்? கொடுக்கறதுக்கு உண்டான தகுதி அந்த பிரம்மமாவே ஆனா தானே கொடுக்க முடியும். எல்லாம் அவங்க தான், அவங்களுக்குன்னு ஒரு விதியை வச்சுக்கிட்டு தானே வர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுறாங்க? அதுக்கு என்ன வேணுமா? அந்த திடமான அந்த மகா பேராசை வேணுமா? அராகம் அப்படின்னா பேராசை. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். அராகம்னா பேராசை. தென்னன் யாரு? தென்னன் பேராசை வாரியன். அவங்க பேராசைக்குரியவங்க. உலக மக்கள் அத்தனை பேத்துக்கும் இந்த மெய்ய கொடுக்கணும். தெய்வம் ஒரு தவம் பண்றாங்க. அந்த வாக்கியத்தை கேட்க கேட்க நமக்கு என்ன தகுதியா பண்ணே இருக்கும். ஏன் அப்படின்னா தெய்வம் ஒரு தவம் பண்றாங்க. அது 7 மரங்கள், அதாவது அந்த 7 மரங்களும் கோணல் மணலுமா இருக்குமா, வேற வேற இலையில இருக்கு. அந்த 7 மரத்தையும் ஒரே நேர்கோட்டில் வச்சு ஒரே அம்புல தோலை போட்டு அந்த அது ஒரு தவம். தெய்வம் நம்ம ஒரு உருவமா சொல்றாங்க. ஆனா அதை ஒரு அருவமான ஒரு எல்லை ஒரு தவம். அதை நம்ம நினைக்க கூட முடியாது, அது என்ன அப்படிங்கிறதுலாம் தெரியாது. அந்த தவத்தை செஞ்சு முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு இனிமேல் நமக்கு ஆங்கிரச கோத்திரம்டா. நம்ம என்ன சொல்றாங்க? அவங்க பாடுபட்டு செஞ்ச தவத்தை நமக்கு இனாமா ஆங்கிரச கோத்திரம், நமக்கு யமனே பக்கத்துல வரமாட்டான். இல்லை, அந்த தவத்துக்கு என்ன அடையாளம்னா யமன் நமக்கு இந்த மெய்வெளியில சேர்ந்த மக்கள் அத்தனை பேத்துக்குமே யமனுங்கிறத கூட நமக்கு அவனுக்கு வேலையே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு வல்லபமாகிய தவத்தை அவங்க பாடுபட்டு அவங்க அடைஞ்ச தவத்தை நமக்கு இனாமா நீங்க வச்சுக்கோ. ஆங்கிரச கோத்திரம். நம்ம கோத்திரம் என்னது? மெய்வெளி மக்களுடைய கோத்திரம் ஆங்கிரச கோத்திரம். அப்பேற்பட்ட தவம் மேறு. அப்போ அந்த 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 சன்னதங்களை பெற்று நமக்கு வழங்குறதுக்காக பேராசையாகிய அந்த அராகம் அப்படிங்கிற அந்த ஒரு அமானிதத்தை கை கொண்டு புருஷனா மாறுறாங்க. புருஷன்னா யாரு? ஆண். அவங்க தான். நம்ம எல்லாம் யாரு? பெண். நம்ம எல்லாரும் பெண். நம்முடைய புருஷன் யாரு? தெய்வம் வருங்க. அப்ப காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் புருஷன். அந்த புருஷனாகிய அந்த நம்ம தெய்வத்துக்கு நம்ம எல்லாம் மனைவிகள். அதான் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு கோபியர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாங்க. கோபியர்கள்னா என்ன? பொம்பளை பிள்ளைங்களா? நம்ம தான். அது அதான் தெய்வம் சொல்றாங்க, பரமாத்மானா என்ன, ஜீவாத்மானா என்னடா அப்படின்னு. தெய்வமே அப்படி, தெய்வமே இப்படி தெரியும். பரமாத்மா நானு, ஜீவாத்மா நீ தான். நான் ஆண், நீ பெண். நீ போட்டு குழப்பிக்கலாம் வேணாம். உள்ள போய் அந்த இதுக்குள்ள போய் அந்த உள்ள தேகத்துக்குள்ள போய் அதெல்லாம் வேணாம். ஜீவாத்மா நீ, பரமாத்மா நான். நாம் ஆண், நீ பெண்.
ஜீவாத்மாவாகிய உன்னை ரட்சிப்பது என்னுடைய கடமை. பரமாத்மாவாகிய எனக்கு என்னுடைய கடமை. நம்ம என்ன பண்ணணும்? இணங்கி இருக்கணும். தெய்வம் சொல்றாங்க இணங்கிய சுபாவம் பார்க்க. அப்போ நம்மளுடைய வேலை இணங்கிறது மட்டும்தான். இந்த இன்னைக்கு உட்காந்து இணங்கினாதான் இங்க உட்காந்துருக்கோம். 1000 வேலையை விட்டுட்டு ஏன் இங்க உட்காந்துருக்கோம்? பொண்டாட்டி ஆயாச்சு, வீட்டுக்காரர் பேச கேட்கணுமா இல்லையா? அப்ப அவர் பேச கேட்டதானே சோறு போடுவாரு, அவர் செல்வத்தை நமக்கு இனமா கொடுப்பாரு. அப்ப அந்த இறைவனுடைய அந்த இரக்கத்தை நம்ம சம்பாதிக்கணும். அப்ப புருஷன் தெய்வம், புருஷன் அதுவே சுத்த மாயையாச்சு. அவங்க யாரா கடைசியா சுத்த மாயை, ஏக பிரம்மமாவே அவங்க ஆனாங்க. இந்த மாதிரி 7 அமானிதத்தை நம்ம பெறணும். முடியுமா? நினைச்சு கூட பார்க்க முடியுதா? நம்ம எதுல தெரியுமா இருக்கோம்? 7 நபுசுல இருக்கோம். இப்ப நம்ம எதுல இருக்கோம்? 7 நபுசுல இருக்கோம். நம்ம எப்படி நம்மளுடைய இப்ப தெய்வத்துடைய திருவுருவத்தை பார்த்தாச்சு. எப்படி இருக்காங்க? எப்படி இருந்தாங்க? காலமா இருந்தாங்க, நேதியா இருந்தாங்க, கலையா இருந்தாங்க, வித்தையா இருந்தாங்க, அராகமா இருந்தாங்க, அப்புறம் புருஷனா இருந்தாங்க, சுத்தமாக ஏக பிரம்மமாவே அவங்க ஆயிட்டாங்க. நம்ம கதி நம்மளுடைய உருவத்தை தெய்வம் சொல்றாங்க. தௌஹீது மக்காம் அப்படிங்கிற ஒரு பாடல்ல சொல்றாங்க, நீ எப்படி இருக்க, நீ உன்னுடைய குணங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. இது மேல் 7 வானம். இது அமானிதங்கிறது நமக்குள்ள இருக்கிற மேல் 7 வானம். நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது கீழ் 7 வானம். இந்த கீழ் 7 நபுசை பத்தி இப்ப பேச போறோம். அறிந்து கொள்ளு இனி நபுசின் 7 மற்ற அதன் பெயரும் குணங்களுமே ஒவ்வொன்றாக. நம்முடைய ரேக்கு 7 ரேக்கில் நம்முடைய குணங்களை நம்ம எப்படி இப்படிலாம் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத தெய்வம் சொல்றாங்க. தெரிந்து கொள்ளு மந்தி குணம் பெருமையோடு. மந்தித்தனமா இருக்கு அப்படிங்கிறாங்கல்ல, மந்தி குணம் பெருமை. தெரிந்து கொள்ளு மந்தி குணம் பெருமையோடு தான் லோபித்தனம் கெட்ட பேராசை. தான் லோபித்தனம் கெட்ட பேராசை, கெட்ட எண்ணம் இருக்குல்ல, கெட்ட எண்ணங்கள் உதிக்குது நமக்குள்ள இருக்குதா இல்லையா? இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த குணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ளு மந்தி குணம் பெருமை, தான்லோபித்தனம், கெட்ட செயல், பேராசை, சறுக்கி விடும் முகதாட்சண்யம், இதெல்லாம் நமக்குள்ள இருக்குதா இல்லையா? இதுக்கு பேர் என்னது? ஹம்மாரா அப்படிங்கிற ரேக்கில் இருக்கு. இந்த குணங்கள்லாம் அம்மாராங்கிற முதல் வானத்துல இருக்கு. என்னென்ன இருக்குது? தெரிந்து கொள்ளு மந்தி குணம் பெருமை, தான்லோபித்தனம், கெட்ட செயல், பேராசை, முகதாட்சண்யம். இந்த குணங்கள்லாம் எதுல இருக்கு? அம்மாராங்கிற வானமாகிய முதல் ரேக்ல இருக்கு. இந்த குணங்கள் நமக்குள்ள இருக்குதா இல்லையா? மற்ற ஜீவராசிகளுக்கு இருக்கா? நம் மனித குணத்துக்கு மட்டும் முதல் அந்த கீழ் ரேக்கில் முதலான அந்த வானத்துல இருக்கு. அந்த முதல் ரேக்கில் இருக்கு. இதுக்கு பேர் என்னது? அம்மாரா. அடுத்து லவ்வாமா, சறுக்கி விடும் முகதாட்சண்யம், பொறாமை. முகதாட்சண்யம், பொறாமை தானிவேகம் மாறாவின் செயல்களாகும். இது அம்மாராவின் செயல்களாகும். பிரித்துரைப்போம் லவ்வாமாவின் குணத்தை. புறம், பொய், குபாடம், கோல், மனம் முரண்டு. முரண்டு பண்றான்ல, முரண்டாவே பேசுவான். இதை இப்படி பண்றான்னா இப்படிதான் பண்ணுவான். இது சரின்னா தப்பும்பா. எத்தனை குணம் சொல்றாங்க பாருங்க. பிரித்துரைப்போம் லவ்வாமாவின் குணத்தை. புறம், பொய், குபாடம், கோல், முரண்டு குணம். முரண்ட குணம் படைக்கிறது. மனம் முரண்டாம், முனமுரண்டு. முரண்டுடனே கெடுக்கும் மேல் எண்ணம் இந்த மோசம் என்ற லவ்வாமா வாகும் வேண்டாம். இந்த குணங்கள்லாம் என்னது? லவ்வாமா அப்படிங்கிற 2வது வானம். இந்த குணம் இந்த ரேக்கில் என்னென்ன குணம் இருக்கு? புறம் பேசுறது, பொய் பேசுறது, குபாடமா இருக்கிறது, கோல் மூட்டுறது, முரண்டு குணம், முரண்டு பிடிக்கிறது. இந்த குணங்கள்லாம் 2வது வானத்துல நம்ம இதை தான் உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். இது அம்மாரா
லவ்வாமா இரண்டாவது வானம். முரண்டுடனே எடுக்கும் மேலின் எண்ணம் இந்த மோசம் என்ற லவ்வாமாவாகும் ஐந்தா. இந்த ஹம்மாரா லவ்வாமாங்க 2 ரேக்கில் இருக்கிற பொருளை நம்ம தொற்றவே கூடாது. நம்ம வாழ்றது கீழ்வானத்தில் தான் வாழ்கிறோம், கீழே வானத்தில் தான் வாழ்கிறோம். ஆனால் இந்த 2 ரேக்கில் இருக்கிற குணத்தை நம்ம எடுக்கக்கூடாது. மிச்சம் இந்த 5 ரேக்கில் இருக்கிற குணங்களை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். 5 ரேக்கு என்னன்னு பார்க்கலாம். திரண்ட குணம் உள்ளதையே போதுமாக்கள். நல்ல குணம் இருந்தா போதும்பா. என்ன சொல்றோம்? நல்ல குணம் இருந்தா போதும். திரண்ட குணம் உள்ளதையே போதுமாக்கள். தௌபாவுள் உதிப்புடனே பொறுமை தாண்மை. என்ன இருக்கு? தௌபாவுள் உதிப்புடனே பொறுமையா இருக்கிறது, தாண்மையா இருக்கிறது. தௌபாவுள் உதிப்புடனே பொறுமை தாண்மை. அறமானல் அறம் செய்தல், நல்ல ஒரு அறம் செய்தல். அறமானல் அறிவுடனே வணக்கம் கல்வி. நல்ல அறம் செய்யறது, வணக்கம், கோயில் குளத்துக்கு போறது, அவங்க ஜாதியில் அவங்க வணக்கம் பண்றது கல்வி. அறமானல் அறிவுடனே வணக்கம் கல்வி, அதுதானே முல்கிமா வென்றதாகும். 3வது ரேக்கைக்கு பேர் என்னது? முல்கிமா. முல்கிமா அப்படிங்கிற ரேக்குல என்ன இருக்குது? தௌபாவுல் உதிப்புடனே பொறுமை தாண்மை, அறம் செய்கிறது, நல்ல அறிவு, வணக்கம், கல்வி. இதெல்லாம் எந்த ரேக்கில் இருக்கு? 3வது ரேக்கில் இருக்கு. அதுக்கு பேர் என்னது? முல்கிமா அப்படிங்கிற 3வது வானத்தில் ரேக்கில் இருக்கு. இந்த குணங்கள் நம்ம உபயோகப்படுத்தலாமா வேணாமா? உபயோகப்படுத்திக்கலாம். இது நமக்கு நரகத்தை கூட்டி போகாது. இந்த ஹம்மாரா லவ்வாமால இருக்கிற குணம் மட்டும்தான் நம்மளை எங்கே கூட்டி போகிறது? நரகத்தை கூட்டி போகிறது. இதெல்லாம் நல்ல குணங்கள். தௌபாவுல் உதிப்புடனே பொறுமை தாண்மை, அறமானல் அறிவுடனே வணக்கம் கல்வி, அதுதானே முல்கிமா வென்றதாகும். கறந்த பால் போல் 4ஆம் நபுசை சொல்வேன். 4வது நபுச சொல்றாங்க. காது கொடு காது கொடு கேள் மகனே இம்மென்றேதான். என்ன சொல்றாங்க? காது கொடு கேள் மகனே இம்மென்றேதான். முதல்ல என்ன சொல்றாங்க? காது கொடுக்கிறது, நல்ல வார்த்தைகளுக்கு காது கொடுக்கிறது, நல்ல வசனங்கள் கேட்டா ஊன் கேட்கிறது. காது கொடு கேள் மகனே இம்மென்றேதான், இம்மெனும் திக்கீருடனே அமலுமாகும். அது நன்மை, உனக்கு கேட்கிறது நன்மை. இம்மெனும் திக்கீருடனே அமலுமாகும். இருந்த உள்ளதை பொருத்தி சுக்கூர் செய்தல். இருக்கிறது போதும்பா, இறைவா எனக்கு இது கொடுத்ததற்கே நன்றி. இருக்கிறது எனக்கு, இருந்த உள்ளதை பொருத்தி சுக்கூர் செய்தல், நன்றி செய்தல். இருந்த உள்ளதை பொருத்தி சுக்கூர் செய்தல். தன்மை தாண்மைப்படுத்தி மண்போலாக்கல். தன்னை தாண்மைப்படுத்திக்கிறது, மண்போலாக்கிறது. நம்மளை ரொம்ப பெருமை பற்றி பேசுறது, அதுக்கு தன்னை தாண்மைப்படுத்தி மண்போலாக்கல். தன்னை தாண்மைப்படுத்தி மண்போலாக்கல். தன் காரியம் இறைவன் பார் பரமேசாற்றல். எதுவாக இருந்தாலும் இறைவா ஓ செயல், என்னது ஒண்ணுமே இல்லை, எதுவாக இருந்தாலும் நீனே பொறுப்பு. தன் காரியம் இறைவன் பார் பரமேசாற்றல். உண்மை இதாகும் அப்பா முத்ம இன்ன. இதுக்கு பேர் என்னது? முத்ம இன்ன. முத்ம இன்ன ஒழுங்கான இனி 5ஆம் நபுசை சொல்வேன். அப்போ முத்ம இன்ன அப்படிங்கிற ரேக்குல என்னென்ன குணங்கள் இருக்கு? காது கொடுத்து கேட்கிறது, ஊன் கேட்கிறது. காது கொடு கேள் மகனே இம்மென்றேதான், இம்மெனும் திக்கீருடனே அமலுமாகும். இருந்த உள்ளதை பொருத்தி சுக்கூர் செய்தல். தன்மை தாண்மைப்படுத்தி மண்போலாக்கல். தன் காரியம் இறைவன் பார் பரமேசாற்றல். உண்மை இதாகும் அப்பா முத்ம இன்ன. இதுக்கு பேர், இந்த ரேக்குக்கு பேரு முத்ம இன்ன. 4வது ரேக்கு முத்ம இன்ன. இனி 5வது நபுசு சொல்றாங்க. ஒழுங்கான இனி 5ஆம் நபுசை சொல்வேன். நன்மை சங்கை பெறுதல் களப்பறுதல் பேணல்.
நன்மையை தேடுறது, களப்பறுதல். இதுக்கு பேர் தான் களப்பறுதல். அந்த மெய்ஞானத்தை பற்றி பேசுறது, உட்காந்து எல்லாரும் சேர்ந்து அதை கூடி சங்கம் தேட தேட நன்மை சங்கை பெறுதல், களப்பறுதல், பேணல். அதை களப்பறுதல் பேசிக்கிறது, அதை பேண்டுறது, அதை ரெகுலர் பண்றது. நம்ம வாழ்க்கையில அந்த ஒழுக்கத்தையும் அந்த மெய்யான சட்டத்திட்டங்களையும் நம்ம ஒழுங்குபடுத்துறது, அதை முறைப்படி நம்ம நடந்து வர்றது. நன்மை சங்கை பெறுதல், களப்பறுதல், பேணல், நானிலம் கைவிட துணிதல் ராலியாவே. இன்னைக்கு நம்ம தெய்வீகத்துக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒண்ணுமே பண்ணல. ஆனா தெய்வம் அவர்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தாங்க. நம்மளும் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்? இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம சொந்த பந்தம்லாம் இருக்காங்க, எத்தனை விஷயங்கள் நடக்குது. போறோமா? நம்ம தனியா தானே போறோம். நமக்குன்னு ஒரு சட்டம் வச்சிருக்கோமா இல்லையா? தெய்வம் சொன்ன சட்டத்தில் நம்ம மீறுறோமா? வீட்டுக்கு போறதில்ல, அவங்க கூட புழங்குறது இல்லை இல்லையா? எவ்வளவு விதமான நம்ம இப்போ இன்னைக்கு இத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இருந்து பிரிஞ்சு நம்ம நீங்க உட்காந்துருக்கோம் அப்படின்னா எதுக்காக? தெய்வம் சொன்ன அந்த சட்டத்துக்காக தானே இல்லையா? அப்ப நம்ம இந்த மெய்ஞானத்துக்காக எதை விடணும்? நானிலம் கைவிட துணிதல் ராலியாவே. எதை வேணாலும் இதுக்காக, மெய்ஞானத்துக்காக தூக்கி எறிகிறது. இந்த ஞானத்துக்காக என்ன பண்றது? எதை வேணாலும் துச்சமாகிறது. நன்மை சங்கை பெறுதல், களப்பறுதல், பேணல், நானிலம் கைவிட துணிதல் ராலியாவே. ராலியா அப்படிங்கிற ரேக்குள்ள 6வது ரேக்குல என்ன இருக்கு? நன்மை சங்கை களப்பறுதல், பேணல், நானிலம் கைவிட துணிதல் ராலியாவே. ராலியாங்கிற ரேக்குள்ள இந்த குணங்கள்லாம், இதெல்லாம் என்ன குணம்? நல்ல குணங்கள், ஞானத்துக்கு உண்டான குணங்கள். இதெல்லாம் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். வேணுமென்று உறுதி கொள்ளல், திக்கீர் செய்தல். இது வேணும் எனக்கு, இது விஞ்ஞானம் வேணும் அப்படிங்கிறது உறுதி கொள்ளல். அதை திக்கீர் செய்தல், திரும்ப திரும்ப அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது. நான் அடைஞ்சே ஆகணும், ஞான தெய்வத்தை அடைஞ்சே ஆகணும். வேணுமென்று உறுதி கொள்ளல், திக்கீர் செய்தல், வெற்றி முடு குதல் லட்சம் அது நல் என்னும். இது வெற்றி அடைகிற வரைக்கும் விடக்கூடாது, இறுதி வரைக்கும் போராடணும். அதை எப்படி பண்ணணுமா? அச்சம், எந்த அச்ச பயம் இல்லாம வேணுமென்று உறுதி கொள்ளல், திக்கீர் செய்தல், வெற்றி முடு குதல் லட்சம் அது நல் எண்ணம். நல்ல எண்ணம், அந்த எண்ணத்தை நம்ம எப்பவுமே நம்ம எண்ணத்திற்குள்ள எப்படி இருக்கணும்? நல்ல எண்ணமாவே உதிக்கிறது. காணுமப்பா மறுபுதலோ இவைகள் லாராம், கண்மணியே நபுசுரைத்தோ மினிகேல் பாரே. இது அடுத்தது 7வது நபசு. என்ன நபசு? வானுளவு மிஸ்கென்ற வாசையாலும், வல்லதவக்கென்றதொரு இன்பத்தாலும், காணுமுலா கத்தாகி தானே தானாய் கணிந்துருகி நிற்பதுவே காமிலாமே. அப்ப இந்த 5 குணங்களும் நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னா ஒரு மெய் குருபிரானை நீ முலாக்கத் பண்ணி அடைந்து விடுவாய் அப்படிங்கிறாங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க. காணுமுலாக்கத் வானுலகு மிஸ்கென்ற வாசையாலும். அவர்கள் யாரு? வானுலகத்துல ஆள்றவர்கள். அவர்கள் ஒரு எவ்வளவு அண்ட சராசரத்தையும் மேலேல் உலகமும் கீழேல் உலகமும் அவங்க சுத்தி வந்துடுவாங்க. வானுலகு மிஸ்கென்ற வாசையாலும், வாசி என்ற குதிரையில் அவங்க சவாரி செய்யக்கூடியவர்கள். வானுலகு மிஸ்கென்ற வாசையாலும் அவங்க என்ன எப்படிப்பட்டவங்க? வல்லதபக்கென்றதொரு இன்பத்தாலும். அவர்கள் வல்ல தபத்தை உடையவர்கள், அவர்கள் பேரின்பத்தை வைத்திருப்பவர்கள். வல்லதபக்கென்றதொரு இன்பத்தாலும், காணுமுலா கத்தாகி தானே தானாய் கணிந்துருகி நிற்பதுவே காமிலாமே. அப்ப அந்த மெய்யான காமிலை, மெய் குருபிரானை இந்த 2 கம்மாரா லவ்வாமாங்கிற குணத்தை தூக்கி எரிஞ்சிட்டு இந்த முல்கிமா, முத்மையின்ன, ராலியா, மரலியா, காமில் அப்படிங்கிற அந்த 5
ரேக்கில் இருக்கிற ஜாமானை மட்டும் நம்ம எடுத்து உபயோகப்படுத்தணும்னா அந்த காமிலாகிய குருபா நமக்கு கண்டிப்பா கிடைப்பாங்க அப்படின்னு இந்த தௌஹீத் மக்காம்ல எவ்வளவு தெளிவா இது நம்மளை பத்தி நம்மளுடைய மேலையில் உலகத்தினுடைய ரேக்கும் கீழையில் உலகத்தினுடைய ரேக்கையும் நம்ம தெய்வம் இவ்வளவு அழகா தெளிவா இது வரைக்கும் வந்த எந்த மெய்யான பார்வானங்களும் இப்படி சொல்லலை. இப்ப நம்மளை பத்தி இன்னும் உண்டான அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இது. அப்போ நம்ம இதை படிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், நம்ம எண்ணத்துல என்ன உதிக்குதுன்னு பார்க்கணும். அப்ப இது அம்மாரா லவ்வாமால உதிக்குதா, அப்பா அதை தள்ளு, பொறாமையா ஐயோ தள்ளு தள்ளு தூக்கி போடு, கோலம் மூட்டுறதா இது வேண்டாம் இது வேண்டாம், பொய் பேசுறது இது வேண்டாம், பொறாமப்படுறதா இது வேண்டாம், முகதாட்சணியமா இது வேண்டாம். அப்ப நமக்குள்ள இருக்கிற உதிக்கிற எண்ணம் என்ன நமக்கு இப்ப எப்படி தோணும் அப்படின்னா, ஆகா இது அம்மாராலேருந்து வருது, இது லவாமாலேருந்து வருது, இதை ஒதுக்கிடணும், இது நமக்கு வேண்டாம், இது நரகத்துக்கு இழுத்துட்டு போயிடும், முகதாட்சணி ஐயோ இது ஞானத்துக்கு ஆகாது, நம்ம தெய்வத்துக்கு பிடிக்காது, ஒரு பெரியவங்களாவது மரியாதை பண்றதாக, இந்த குணம் நம்ம நல்ல குணம், வாங்க நமஸ்காரம் உட்காருங்க. அப்ப இந்த நம்ம கூடி சேர்ந்து நம்ம பேசுறது, நம்ம மக்களிடத்துல அன்பு வைக்கிறது, நல்ல எண்ணங்கள் உதிக்கிறது, இந்த மெய்ஞானத்துக்காக எதை வேணாலும் விட்டு கொடுக்கறது, அப்ப இந்த மாதிரி குணங்கள் நமக்கு இருந்தா தெய்வத்துக்கு பிடிக்கும். அப்ப இந்த மாதிரி நம்ம 7 விதமான அந்த அந்த வானங்களில் உள்ள அந்த குணங்களை பிரிச்சு தெய்வம் அழகா நமக்காக சொல்லியிருக்காங்க. அப்ப இதை எந்த குணத்தை நம்ம எடுக்கணும், எந்த குணத்தை நம்ம விடணும் அப்படிங்கிறதுக்கு அறிவுங்கிறவர் தான். இது எதுக்கு நம்ம நினைவு தான் அதுக்கு அரசன் ராஜா. அதை எடுத்து அம்மாரா லவ்வாமாரா இருக்கிறத ஜாமானை எடுத்து நம்ம நரகத்துக்கும் போகலாம். முல்கிமா முத்மைனா ராலியா மரலியா காமில் அப்படிங்கிற குணத்தை எடுத்துக்கிட்டு இறைவன் தெய்வத்துடைய கருணையை பெற்று சொர்க்கத்துக்கும் போகலாம். இது அவங்களுக்கு உண்டான ஃப்ரீடம், இறைவன் கொடுத்த ஃப்ரீடம். அப்போ நம்ம தெய்வம் எதை நம்ம விரும்புகிறாங்க அப்படின்னா, இந்த 5 ரேக்கில் குணங்கள் இருக்கிற அந்த இதை நம்ம அடைஞ்சே ஆகணும். இப்போ அடைஞ்சிட்டோம் அப்படின்னா வானெல்லாம் சிறப்போனாகி வருகுவேன் என வாக்கிந்து, அந்த வாக்குக்கு உண்டான தகுதியை நம்ம கட்டிட்டோம். தானெழு கடனும் வாங்கி அந்த அமானிதத்தை நம்ம பெற்றதுக்கு உண்டான அந்த காமிலுடைய அந்த திருவடியை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா, அவர்கள் பெற்ற அந்த அமானிதத்தை தெய்வம் தானே பாடுபட்டாங்க, அதை தாம் பட்டதா நினைச்சாலே அந்த அவங்களுடைய காமில்களுடைய அந்த எண்ணத்தையும் அவர்களுடைய அன்பையும் அவங்க பட்ட பாடையும் நினைச்சு உருகிதானே நம்ம அதை சேர்றோம். அப்ப அந்த இதே நான் பட்ட பாட நீ பட்டதான் அது நீனாவே அது ஆயிடுறாடா, நீ பண்ணதாவே ஆயிடுறது. அப்படின்னா அது 7 அமானிதத்தை கட்டினதுக்கு உண்டான தகுதியை நம்ம அடைஞ்சிடுறோம். வானெல்லாம் சிறப்போனாகி வருகுவேன் என வாக்கிந்து தானெழு கடனும் வாங்கி. தெய்வம் அவருக்கு பாட்டையை தனிவினப்பிரான் அவர்கள் முதல்ல கேட்ட கேள்வி இதுதான். யார்கிட்ட? நம்ம தெய்வம் அவர்கிட்ட சந்திக்கிறாங்க. சரிப்பா இதெல்லாம் இருக்கு, நீ இறைவன்ட்டு இருந்து வாங்கிட்டு வந்த அந்த 7 அமானித கடன் அது உன்னூல், அது எங்கே அப்படிங்கும் போது அவங்க சொல்ல தெரியாம, இன்னைக்கு நமக்கு ஒரு பாடும் இல்லை. அந்த 7 அமானிதத்தை தானே அதை அந்த கடனை அடைச்சு தானே வாழ்ந்து அவங்களுடைய சரித்திரமே 7 அமானிதம். அதை நமக்கு ஆதி மான்மியமா நமக்கு இறக்கி, இதை படிச்சுக்கிட்டே இரு, உணர்ந்து படி, ஓதி படி, ஒவ்வொரு நாளும் கேளு. கேட்டவர்கள் எல்லாமே யார்? அவங்க படிப்பவர்களும் படிப்பதை கேட்டவர்களும் யாரு? பாக்கியவான்கள். அவங்களும் அந்த மேலாம் பதமாகி அந்த 4ஆம் பதத்தை அடைகிறாங்க அப்படிங்கிறது நம்ம தெய்வத்துடைய உத்தரவு. டைம் இல்லை, சிக்னல் பண்ணிட்டாரு. அதனால நம்ம முத்தி பேருரை நெக்ஸ்ட் டைம் அடுத்து மீண்டும் தொடரும். நமஸ்கார். முத்தி பூர்ணம் மெய்யாகோடி கால மக்களிடத்திலுள்ள சர்வ மூல மந்திர நிரூபிய மகான்மியராகிய பகவான் சாலை ஆண்டவர்களே முத்தி பாலி.